அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 250, 251 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஆட்கள் எல்லாமே தனித்தனியாக அங்கங்கே விழுந்திருப்பாங்க இல்லையா? இப்போ லின்ஃபங்கை ஒரு சில பேர் காப்பாற்றி அவங்களோட இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல என்னென்ன கிளான்ஸ் இருக்குது, எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு டெரிட்டரிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு ஈவில் ட்ரைப் அட்டாக் பண்ணிச்சுல, அந்த போருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த நிலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சான். கிட்டத்தட்ட 12,000 மைல் அளவுக்கு தான் வந்து இவங்களுக்கு இடம் அப்படிங்கிறதே இருக்கான். ஏகப்பட்ட ஆன்செஸ்ட்ரல் லேண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஈவில் பீப்புளோட கைக்கு போயிடுச்சான். இதை இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சோகமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் லின்ஃபங் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஃபியூச்சரில் சான்ஸ் கிடைச்சதுன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக திரும்ப எடுத்துருவீங்க அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, இந்த மாதிரி ஆன்செஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஃபியூச்சரில் ஒரு டெஸ்டன்ட் சன் அப்படிங்கிறவன் கண்டிப்பாக வருவான், அவன் கண்டிப்பாக அந்த ஈவில் கிளானை ஒழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, இவன் என்ன சொல்கிறான், நீ எவனையோ நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு உன் மேலே அந்த நம்பிக்கையை வை, மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்காத அப்படிங்கிறான். இப்போ இவங்களோட டெரிட்டரிக்கு வந்துட்டாங்கப்பா. அங்கே வந்த உடனே எப்பவும் போல் அங்கே ஒரு பேரியர் இருக்குது. அதுக்குள்ளே போனோன்னா ஒரு டோக்கன் காட்டணும். டோக்கன் காட்டினோடனே உள்ளுக்குள்ளே இருக்கவன் என்ன பண்ணுறான்னா வழியை ஓப்பன் பண்ணி விடுறான். இவங்களும் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இப்போ இவன் போய் பேசுகிறான்ப்பா, அப்பா ஒரு வழியாக திரும்ப வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்க என்ன கேட்குறாங்க, ஆன்செஸ்டர் பரவாயில்லையா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தான் வந்து ஒரு சில விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டால், இந்த வெளி உலகத்துலேருந்து ப்ராக்டிஷனர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே லின்ஃபங் யோசிக்கிறான், ஒருவேளை தியன்ச்சி அவன்லாம் கூட இந்த ஒரு செக்டாரில் தான் விழுந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் கேட்குறான், இந்த ஆள் யார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இவன் வந்து வெளி உலகத்துலேருந்து வந்திருக்க ப்ராக்டிஷனர், இவன் தான் வந்து எங்கள் உயிரை காப்பாற்றினா, அந்த ஈவில் ட்ரைப் கிட்ட சண்டை போட்டான்ல, அதெல்லாம் சொல்கிறாங்க. எது ஈவில் ட்ரைப் அட்டாக் பண்ணாங்களா, உங்களுக்குலாம் எதுவும் ஆகலை அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா, ஏண்டா உன் முன்னாடி முழுசாக தானே நின்றுட்டு இருக்கேன், அப்புறம் என்னத்துக்கு ஒன்றும் ஆகலைன்னு ஒரு கேள்வி வேறு கேட்குற அப்படிங்கிறா. சரி போன காரியம் என்னாச்சு, அந்த ஃப்ளவரை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஃப்ளவரெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க. சரி சீக்கிரம் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான்ப்பா. இவங்க உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, இங்கே இருக்க கல்டிவேஷன் மெத்தட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இங்கே இருக்க மெத்தடும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணுற மெத்தடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நேமிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. லின்ஃபங் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆன்செஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஃபேரி ஆர்டிஃபேக்டை எடுக்கும்போது உன்னுடைய பெட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இப்போதைக்கு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறா. இவனுமே யோசிக்கிறான், இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபேமிலியிலுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இருக்காங்க. சீக்கிரமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், டிவைன் லிக்விடை யூஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் போய் ஷாவ்த்தியனை தேடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு ஃபேரியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. கையில் இவங்க கொண்டு வந்த அந்த ஒரு ஹேர்பை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்களும் பார்க்குறாங்க, ஓகே இது ஒரு ஃபேரி லெவல் ஹேர்ப், கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி அந்த ஈவில் எனர்ஜி நம்மளால் சப்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்குங்க. இவங்க உடம்புக்குள்ளே ஒரு ஈவில் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது, அதை வெளியில் எடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஒரு ஃப்ளவரை கொண்டு வந்தாங்க. இதை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க நினச்சது ஒன்று, அங்கே நடக்கிறது வேற ஒன்றா இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஈவில் எனர்ஜி அது என்ன பண்ணுது, அடடா ஃபேரி லெவலில் இருக்க இந்த ஒரு எனர்ஜி இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் இதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சா வேற ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு அலறாங்க. இவங்களால கண்ட்ரோலும் பண்ண முடியல. இவன் வந்து அதை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் இவளால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. அதை பியூரிஃபை கூட பண்ண முடியல. ஏன்னா அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக இவ அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க போய் கேட்குறாங்க, ஐயோ ஆன்செஸ்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறா, ஒரு பேட்டில் நடந்ததில்ல, அந்த ஒரு பேட்டிலில் இவளோட உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிறத விதைச்சிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது, இவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால், இந்த ட்ரூ ஃபேரி லெவலில் யாராவது இருந்தால் மட்டும்தான் இதை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நான் கிளானை விட்டு வெளியில் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்கிறா, நான் வந்து 70,000 வருஷமாக இங்கே இருக்கேன், ஒரு ட்ரூ ஃபேரை கூட நான் பார்த்தது இல்லையா அப்படிங்கிறா. இவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை சுற்றி ஒரு ஐஸ் பெட்டல்ஸ் மாதிரி போட்டு உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், நம்ம பறவையோட 3 கத்தியை பிடுங்கி வச்சான்ல, அந்த கத்தியை வந்து எப்படியாவது சப்ரஸ் பண்ணணும், கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் அடி பண்ணவே மாட்டேன் அப்படிங்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், டாலிஸ்மன் எல்லாம் பயன்படுத்தி அந்த ஒரு ஸ்பிரிட்டை உள்ளுக்குள்ளே அடக்கி இந்த கத்தியை இவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். அந்த ஸ்பிரிட் என்னவோ சொல்லிச்சு, ஆக்சுவலாக என் ஸ்வாட் மாஸ்டர் உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிச்சு, அவன் தான் கேட்கல. இப்போது இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து சேருதுங்க. அந்த 2 பொண்ணுங்க ஃப்ளவரை கொண்டு வந்தது, கூடவே இந்த அவுட்டர் வேர்ல்டு ப்ராக்டிஷனரை கூட்டு வந்தது, அதாவது நம்ம ஹீரோ தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்செஸ்டர் இருக்காங்களே, அவங்க வந்து டார்க் எனர்ஜியில் அஃபெக்ட் ஆனது, இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்கப்பா. அவங்களோட இன்ஜுரி வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் தான் வந்து அடுத்த ஃபேமிலி லீடர் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பயங்கர சந்தோஷம். அடடா ஹெவன்ஸே எனக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறாப்புல.
இப்போ லின்ஃபங் பார்த்தீங்கன்னா சிவனேன்னு உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வரா, இந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க, எங்கள் ஆன்சஸ்டருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அவங்களால ஃபேரி மிரரை வெளியில் எடுக்க முடியல, ஸோ உங்கள் பெட்டை தேட முடியல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன கேட்குறான், ஏமா நீ வந்து ஃபேரி மெடிசன் கொண்டு வந்தியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் இவன் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. இந்த மாதிரி பேட்டிலில் வந்து ஒரு டார்க்னஸ் சீட் அப்படிங்கிறத அவங்க உடம்புல விதைச்சிட்டாங்க. இந்த ஃபேரி மெடிசன் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த டார்க் பர்சன் இது மொத்தத்தையும் அவன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டான். ஃபேரிக்கு வந்து அடிபட்டுடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறான். லின்ஃபங் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, மேபி என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். எப்படி உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், என்கிட்ட வந்து ட்ரூ காட் ஃபயர் இருக்குது அப்படின்றான்ப்பா. இவளுக்கு பயங்கர சந்தோஷம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வலிச்சிட்டு வரா. இப்போ அங்கே போன உடனே அந்த பொண்ணு கேட்குறா, என்னங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, இல்லை இவரால் வந்து நம்ம ஆன்சஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு உடனே அவள் கேட்குறா, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, 90% நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போனால் அந்த இடத்துல ஒரு காவலாளி இருக்கா. அவள் வந்து தடுத்து நிறுத்துறா. யார் இவன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதான் இவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, இவர் தான் வந்து எங்களை காப்பாற்றினாரு, இந்த மாதிரி நம்ம ஆன்சஸ்டருக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு உடனே இப்போ அவளுடைய பார்வையில் இவன் வந்து ரொம்ப வீக்கானவன், இவனால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், இங்கேருந்து முதல்ல இவனை போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவள் கோவப்படுறா. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, இவர் வந்து நீங்கள் நினைக்கிறதோட ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா, அப்போ என்னோட அட்டாக்ல ஒரு அட்டாக் அவன் தடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவன் அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோ பார்க்குறான், நீ என்ன அட்டாக் பண்ணுறது, நான் உன்னை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் முதல்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போது இவனோட அட்டாக்கை அவளால் சுத்தமாக தாங்க முடியல. அதான் அவன் கேட்குறா, உன்னை பார்த்தா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் உன்னோட சோல் பவர் உன்னோட தண்டர் பவர்லாம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ எப்பவும் போல சூப்பரான ஒரு பதிலை சொல்ல அவளுக்கு தலையே கிருகிருன்னு சுற்றி போச்சு. இருந்தாலுமே அவன் என்ன சொல்கிறா, அவங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து ஃபேரி லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ட்ரூ ஃபயர் இருக்குல்ல அதை வெளியில் எடுத்து காட்டுறான். ஸோ ஒருத்தன் ட்ரூ ஃபயர் அப்படிங்கிறத வச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து ஈவில் ட்ரைபை சேர்ந்தவன் கிடையாது. ஸோ நீ வந்து ஈவில் ட்ரைபோட ஸ்பை இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறா. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஸ்பையாகவே இருந்தாலும் உன்னால் தடுக்க முடியுமா அப்படிங்கிறான். நம்மளுக்கு வாய் இருக்கு பாருங்க, கொஞ்சம் கிடையாதுங்க, ரொம்ப அதிகம். அப்போ அந்த ஆன்சஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை உள்ளுக்குள்ளே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனுமே உள்ளுக்குள்ளே போன உடனே அவங்க கேட்குறாங்க, நீ தான் கூஃபங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறான். சரி நீ எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்க அப்படின்னு கேட்டால் 90% கான்ஃபிடென்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அந்த ஈவில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீ இங்கேருந்து திரும்ப போயிடலான்னு மட்டும் நினச்சிடாத, அது விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் முதல்ல என்ன பண்ணுறான், செக் பண்ணி பார்க்குறான் அந்த ஈவில் எனர்ஜி எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாமே செக் பண்ணி பார்க்குறான். அது திரும்ப அடிக்குதுங்க. அவன் என்ன சொல்கிறான், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம அதை வந்து வீக் ஆக்கணும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட சீலை முதல்ல ரிமூவ் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணிங்கன்னா நான் அதை வெளியில் எடுத்து அதை நான் பியூரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணுமே, உங்களோட ட்ரெஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறீங்களா, அக்குபஞ்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறான். அந்த பொண்ணு பேனு பார்க்குறா. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதை அவளும் செய்கிறாப்பா. இவனை என்ன பண்ணுறான், அக்குபஞ்சர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறான். வெளியில் என்னமோ இவன் ஒரு நீடல் தான் போடுறான், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நீடல் எல்லாமே கத்தி மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஒரு சீடை சுற்றி நின்றுட்டுருக்கு. இப்போ அந்த ஒரு டார்க் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவம் வந்துருச்சுங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் சீலை நீ ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அட்டகாசம் பண்ணுது. ஆனால் நம்ம ஹீரோ விட்டுருவானா, அவன் என்ன பண்ணுறான், ஒரு குட்டி ஃபார்மேஷன் மாதிரி போட்டு அந்த ஒரு ஈவில் எனர்ஜியை வெளியில் கொண்டு வராங்க. அது வெளியில் வந்து என்ன சொல்லுது, டே பையா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு கேட்குது. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபயர் இருக்குல்ல அதை வச்சு அடிக்கிறாங்க. அடித்த உடனே சோலோடைய ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் வந்து அழிஞ்சு போச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட சோலியை நீ அழிப்பே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குது. அது என்ன கேட்டாலும் என்ன பிரயோஜனம், இவன் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கானே. இவங்களும் அப்படியே பார்க்குறாங்க, நம்ம தான் இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே அதை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. அவன் அது என்ன சொல்லுது, நான் வந்து கிங்கோட ரேஸை சேர்ந்தவன் தெரியுமா, என்ன இந்த மாதிரி அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதான் லின்ஃபங் சொல்கிறான், நான் உன் கிங்கையே கொண்டுட்டேன், நீ என்ன ஒரு சுண்டக்கா பையா அப்படிங்கிறான். எது கிங்கையை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இது வேகமாக போய் அந்த சீடுக்குள்ளே ஒளிஞ்சிக்குதுங்க. ஆனால் இவன் விடுற மாதிரி இல்லை, நீ எங்கே ஒளிஞ்சாலும் சரி வெளியில் கூப்பிட்டு அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வருது, ஏன்னா ஆன்சஸ்டருக்கு அடிபட்டிருக்குல்ல, இவங்க வந்து லீடர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனால் இவங்களுக்கு தெரியாத விஷயம், இவன் வச்சிருக்க 3 கத்திக்கு ஓனர் உள்ளுக்குள்ளே இருக்கான், அந்த பெட்டுக்கு ஓனர் உள்ளுக்குள்ளே இருக்கான், வச்சு சம்பவம் பண்ண போகிறான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிச்சுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.